நண்பா நண்பிகளே, இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவல் பற்றி பேச போகிறேங்க. நீங்கள் தினமும் ஆடை இன்றி குளிப்பீங்கன்றப்போ இந்த பதிவை மறக்காமல் பார்க்கணும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் 8 மணிக்கு மேலே குளிக்கிறவங்களாக இருந்தாலும், மாலை வீட்டில் வந்து 8 மணிக்கு மேலே, காலை மாலை ரெண்டுமே 8 மணிக்கு மேலே குளிக்கிறவங்களாக இருந்தாலும் மறக்காமல் இந்த பதிவுங்களை பாருங்க. நம்ம ஒரு சில விஷயங்களை தொடர்ந்து செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டது நம்ம கண் கூட பார்த்துருப்போம். ஆனால் இதனால தான் இந்த கஷ்டங்கள் ஏற்படுதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக பாடுபட்டு உழைப்போம், கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செய்வோம். ஆனால் நம்ம மேலே கடன் மட்டும்தான் வரும். நம்மளால ஒரு விஷயத்தை கூட முன்னேறி நகர்த்தி செல்லவே முடியாது. அந்த அளவு வீட்டில் இக்கட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம சாஸ்திர ரீதியாக ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு இருக்குது இல்லைங்களா? அந்த விஷயம் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறதால மட்டும்தான். இந்த பதிவில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாதுன்றதை ஃபர்ஸ்ட் இந்த பதிவில் சொல்கிறேங்க. முதல் விஷயம், நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யாருக்கும் கடன் கொடுக்கவே கூடாது உங்கள் கையால், சரிங்களா? முக்கியமாக வீட்டில் நவதானியங்களை பார்க்கப்படுற எந்த ஒரு பொருளையும், மகாலட்சுமி சுரூபமாக பார்க்கப்படுற எந்த ஒரு பொருளையும் யாருக்கும் கொடுக்கவே கூடாது. முதல் முக்கியமான விஷயம். ரெண்டாவது, உங்கள் வீட்டிலேருந்து யாரையுமே தண்ணி கொண்டுட்டு போக விடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயங்க. மூணாவது, வீட்டில் எப்பவுமே எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப நெகட்டிவான வார்த்தைகள் நீங்கள் உச்சரிக்கிறதால மட்டும்தான் அந்த வார்த்தைகள் நீங்கள் உச்சரிக்காமல் இருக்கணும், சரிங்களா? நாலாவது, எப்போவுமே வீட்டில் வந்து சாமி படங்கள் ஏதாச்சும் ஒழிக்க விட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வீடு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கு படுத்தா தூக்கமே வராது, கஷ்டமால கஷ்டம் வரும். ஒரு நிம்மதியான தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்றப்ப வீடு முழுக்க சாம்பிராணி தூபம் போட்டிங்க அப்படின்றப்போ ரொம்ப நலமாக இருப்பீங்க. சரி, நீங்கள் ஆடை இன்றி குளிக்கிறீங்கன்றப்ப கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்க சொல்லி பதிவு போட்டிருக்கா இல்லைங்களா? கண்டிப்பாக எல்லாருமே ஆடை இல்லாமல் தான் குளிப்போம் இல்லைங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த காலத்தில் வந்து குளம், ஏரி அது மாதிரிலாம் இருந்துச்சு. எல்லாரும் வந்து வீட்டில் பாத்ரூம்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன உருள்பாடையாச்சும் கட்டின்னு குளிப்பாங்க. ஆனால் இவன் நம்மளுக்கு 4 சந்து 4 ரூம், ஒரு ப்ரைவசி இல்லைங்களா? நம்ம ஆடை இல்லாமல் தான் குளிப்போம். ஆனால் சாஸ்திர ரீதியாக பார்க்கும் பொழுது நம்ம உடம்புல ஒரு பொட்டு துணி இல்லாமல், ஆடை இல்லாமல் குளிக்கவே கூடாது. இது பித்ரு தோஷத்தை ஏற்படுத்துமாங்க. முக்கியமாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயத்தை முன்னோக்கி செஞ்சுட்டு இருக்கீங்கிறப்போ அது தடை ஏற்படுத்துமா, உங்களை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்துமா. அது என்னன்றது தெளிவாக சொல்கிறாங்க. முக்கியமாக நீங்கள் குளிக்கும் பொழுது டக்குன்னு எடுத்து தலைமையில தண்ணி ஊற்றக்கூடாது, தோல் பட்டு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் பாதம், முட்டி, வயிறு, இடுப்பு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு போய் அதுக்கப்புறம் தான் உடம்புல ஊற்றணும். இது குளிக்கும் முறையில் முதல் விஷயம். நீங்கள் கொஞ்சமாச்சும் ஆடை போட்டுட்டு குளிச்சாதான் அந்த ஆடையை சொட்டுற தண்ணியை நம்முடைய பித்ருகள் வந்து வாங்கிப்பாங்களாம். அது வந்து அவங்களுக்கு ஸ்நானமாக கருதப்படுமா. ஆனால் நம்ம ஆடை இல்லாமல் குளிக்கிறதால நம்ம தண்ணி ஃபுல்லாக விரயமாக கீழே போடுறதால அது வந்து அவங்களுக்கு பலனை கொடுக்காதான். அதனால் தயவு செஞ்சு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட வச்சும் ஒரு சிறு அளவு ஆடையாச்சும் உடுத்திக்கிட்டு குளிங்க. அப்போ தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது விஷயம், நீங்கள் 8 மணிக்கு மேலே குளிக்கிறவங்க, வீட்டை பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும், பெண்கள் முக்கியமாக 8 மணிக்கு மேலே குளிக்கிறீங்கன்றப்போ அது மிகப்பெரிய தவறு நீங்கள் செய்யறது. அது என்னன்றது இந்த பதிவில் விடுறேங்க. முதல் விஷயம் வந்து நீங்கள் சமைச்சிட்டு குழந்தைங்களாம் அனுப்பிட்டு ஹஸ்பண்ட்லாம் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் குளிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் பல்லு தேய்க்காம ஒரு விஷயத்தை வந்து செய்வீங்களா? அது மாதிரி தான் குளிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. அதில் எந்த ஒரு பலனும் யாருக்குமே கிடையாது. அதனால் வீட்டில் தருத்திரமோ, மகாலட்சுமி வீட்டை விட்டு வெளியேறதும், அடுத்தடுத்து பிரச்சனைகள் மட்டும் தான் வீட்டுக்குள்ளே இருக்கும். அதனால் 8 மணிக்கு மேலே குளிக்கவே கூடாது. ஒரு 7 மணிக்குள்ளே 6 மணிக்குள்ள எழுந்தவொடனே டப்புன்னு குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கே போகணும். ஒரு சில பேர் கசகசன்னு ஆகிடுது, உடம்பு டயர்ட் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டி குளிக்காமல் அப்புறம் குளிப்பாங்க. இதனால் ஒரு பலனும் கிடையாது. நீங்கள் எவ்வளோதான் உழைச்சாலும் அது வீணாக தான் போகும். வீட்டில் சமைச்சாலும் சரியாகவே சாப்பிட மாட்டாங்க, உடல் வாகு சரியில்லாமல் போயிடும், உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதனால் இந்த மாதிரி தவறுகளை செய்யவே செய்யாதுங்க. ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாது, 8 மணிக்கு மேலேயும் குளிக்கக்கூடாது. எழுந்தவுடனே குளிச்சிடணும், அதுக்கப்புறம் அந்த விளையாச்சு பார்க்கணும். அதே மாதிரி ஒரு சில பேர் 8 மணிக்கு மேலே நைட் குளிக்கிற பழக்கெல்லாம் இருக்கும். அதுவும் ரொம்ப தவறான விஷயம். சாஸ்திரத்தில் அந்த நேரத்தில் குளிக்கவே கூடாதுன்ற குறிப்புகள்லாம் இருக்குது, சரிங்களா? ஒருத்தர் வந்து கடலில் வந்து குளிக்கிறதுக்கு போகிறாருங்க. எதுக்கு ஏதாச்சும் ஒரு பாவம்லாம் செய்கிறன்றப்ப துணியெல்லாம் வந்து கழட்டி விட்டுட்டு குளிச்சுட்டு வேறு துணியை மாற்றிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அது மாதிரி தண்ணியில் துணியோடு போய் முங்கி குளிக்கிறதுன்றது அவ்வளோ நல்ல விஷயம். நீங்கள் முழு துணியோட குளிக்கலைன்னா கூட பரவாயில்ல, சிறிதளவு ஆடையாச்சும் உடம்புல பட்டு குளிக்கும் பொழுது நம்மளுடைய கரும வினைகள் குறையும், பாவங்கள் குறையும். முக்கியமாக வீட்டில் ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. முதல் விஷயம்னா வீட்டில் பாலை பொங்க விடக்கூடாது, கண்ணாடி பாத்திரத்தை பட்டுன்னு போட்டு உடைக்கக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்டில் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. வீட்டில் கடன் 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 சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்ற வார்த்தையை உச்சரிக்கக்கூடாது. நம்ம எந்த வார்த்தையை அதிகமாக உச்சரிக்கிறோமோ அந்த வார்த்தை நம்மளை விட்டு போகாது, நம்மகிட்டே ஒட்டிக்கிட்டு இருக்கும். நம்மளால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்றப்ப இனிமேல் பண்ணவே பண்ணாதீங்க. நன்றி சகோதர சகோதரிகளே.